வசனத்துக்கு நேராக திரும்புவாங்க. वचन की ओर मन लगाइए. யாராவது எழுதுறது कोई उठ खड़ा होके எபிரேயர் எழுதின நிருபம் इब्रानियों की पत्री 11ஆம் அதிகாரம் 11वां अधिकार 6வது வசனத்தை யாராவது எழுந்து வாசிப்போமாக. 6वें वचन को पढ़ेंगे. எபிரேயர் 11:6, ஹீப்ரூஸ் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. இங்கே எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை விதமாக வாசிக்கிறோம். या इब्रानियों के 11 अधिकार उसके 6वें वचन में वैसे पढ़ते हैं. விசுவாசம் இல்லாமல் और विश्वास बिना தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் விதமாக நாம் வாசிக்கிறோம். और विश्वास बिना उसे प्रसन्न करना अनहोना है, क्योंकि परमेश्वर के पास आने वाले को विश्वास करना चाहिए कि वह है और अपने खोजने वाले को प्रतिफल देता है. हालेलुया. हालेलुया. எபிரேயருக்கு எழுதின எழுத்தாளர் ये इब्रानियों को जो लिखा हो जो लेखक जो நாம் திட்டவட்டமா சொல்ல முடியாது யார் எழுதியிருக்கிறார் என்று. ये स्पष्ट रूप से ये हम नाम नहीं बता सकते. ஆனா பாரம்பரியமாக இப்படி விதமாக விசுவாசிக்கப்படுகிறது. लेकिन पारंपरिक मान्यता है. पॉल விதமாக அதாவது அப்போஸ்தலர் பவுல் ஒருவேளை இதை எழுதியிருக்கலாம் என்று. हो सकता है प्रेरित पौल ने ये लिखा होगा. இது அதிகமாக अनेक सत्यங்கள் இந்த நிருபத்தில் இதுவாக அடங்கியிருக்குது. इस पत्र में अनेक जो है रहस्य जो सत्य बातें लिखी है. நாம் கவனித்தமான இதுமாக பழைய ஏற்பாட்டு अनेक காரியங்களை இதுமாக விவரித்து இதுமாக சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். और इसे गौर करेंगे तो पुराने नियम की अनेक बातों இயேசுவின் தெய்வீகத்தை பற்றி இதுமாக அதிகமாக ஆழமாக இந்த முதல் அதிகாரத்தின் முதல் 3-4 வசனத்தில் இதுமாக और இதுமாக நிருபத்தை ஆரம்பிக்கிறார். इसमें जो यीशु मसीह के जो है ईश्वरता के बारे में पहले कुछ अधिकारों और वचनों में लिखा है. இங்க 11ஆம் அதிகாரத்தை இதுமாக और இதுமாக விசுவாசத்தை குறித்து இதுமாக சொல்லுகிறார். या 11 छठे वचन में से उसके विश्वास के बारे में लिखा है. அது காரணம் என்னென்றால் कारण क्या है? அதாவது எபிரேய நிருபம் எழுதியிருக்கிற அதாவது ஆடியன்ஸ் மக்கள், ये जो इब्रानियों को लिखा गया जिन लोगों के அதாவது யூதர்கள் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து வந்த யூதர்களுக்காக எழுதின நிருபமா இருக்கிறது. यीशु मसीह विश्वास करके जो आने वाले यहूदियों के बारे में அவர் தம்முடைய பாரம்பரியத்தை தம்முடைய அதாவது ஆதி பிதாக்களுடைய அந்த மார்க்கத்தை விட்டு वो अपने जो आदि पिता की जो परंपरा जो मार्ग है இயேசு கிறிஸ்து விசுவாசித்ததாக கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டாங்க. அந்த மக்களுக்காக இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. यीशु मसीह विश्वास करके जो है जो मसीह बने तो ஆனா காலப்போக்கிலே लेकिन जो समय बीता வருகிற துன்பங்கள் துயரங்கள் வருகிற உபத்திரத்த நிமித்தம் समय बीते जो आने वाले उपद्रव जो होने அவங்க वाले பின்மாறி போன சூழ்நிலை உண்டாயிற்று. उनको जो है मसीह के मार्ग से पीछे अनेक யூதர் மதத்திற்கு இதுமாக அவர் திரும்பி விட்டார்கள் பார்க்கிறோம். अनेक जो है यहूदी मार्ग में फिर से அவர்களை எச்சரிக்கும்படிக்கு उनको जो है चेतावनी இதுமாக சில காரியங்கள் இதுமாக விசுவாசத்தை குறித்து இதுமாக பழைய ஏற்பாட்டின் பழைய காரியங்கள் பழைய ஆலம் வழிபாடுகள் எல்லாம் இயேசுவில் முடிந்ததுமாக காரியங்கள் அவர் எழுதுகிறார். उनको बताने के लिए जो पुराने बातें जो है यीशु मसीह में जो सब खत्म हो ஆலயத்துக்கு பெரியவரா இயேசு இருக்கிறார். ऐसे जो है जो सबसे बड़ा यीशु मसीह பலிக்கு பலியாக இயேசு இருக்கிறார். बलियों से बलि श्रेष्ठ ஆக நீங்க மறுபடியும் பழைய விதமாக யூத மதத்துக்கு போகிறது அதாவது சரியான காரியம் என்ற இல்லை விதமாக எழுதியதுமாக விசுவாசத்தை குறித்ததுமாக இந்த பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களும் விதமாக விசுவாசத்தின் மூலமாக அவர்கள் நீதிமான் ஆக்கப்பட்டார்கள். அந்த காரியங்களை எழுதி வருகிறார்கள். इसके दोबारा यहूदी मार्ग में जाने के बजाय जो है जो विश्वासी लोगों के बारे में बताएंगे. இங்க இதுமாக எபிரேயர் இதுமாக 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை இதுமாக நாம் வாசிக்கிறோம். यहाँ पे इब्रानियों का 11:6 में से पढ़ते हैं. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். और विश्वास बिना उसे प्रसन्न करना जो है अनोखा है. It is impossible to please God without faith. वो जो है वो इम्पॉसिबल है. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியம் இம்பாசிபிள் இருக்குது. बिना विश्वास के परमेश्वर का प्रिय करना वो जो असंभव है. தேவனுக்கு பிரியமா இருக்கும் என்றால் परमेश्वर का प्रिय रहना है तो விசுவாசம் தேவை. विश्वास जरूरी है. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் क्योंकि परमेश्वर के पास जो आता है நாம் தேவனிடத்தில் சேர வேண்டும். वो परमेश्वर के पास मिलना है. और ஒன்றென்றும்
वो है करके அப்ப தம்மை தேடுகிறவர்களுக்கு वो अपने जो खोजने वाले को நாம் தேவனை தேட வேண்டும், उसे परमेश्वर ढूंढना है, விசுவாசத்தோடு தேட வேண்டும், विश्वास से ढूंढना है, விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தை சேர வேண்டும். विश्वास से परमेश्वर समूह में मिलना है. தேடுகிறதுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டியதுமாக அவர் எழுதுகிறார். ऐसे ढूंढने वाले को जो प्रतिफल देता है, इसलिए विश्वास से इसको ढूंढना है. ஆகதமாக தேவனிடத்தில் வருகிறவர் इसे जो परमेश्वर के पास அவர் जाता है, உண்டெடு முதலாவது விசுவாசிக்க வேண்டும் பார்க்கிறோம். सबसे पहले परमेश्वर है करके विश्वास करना है. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, इब्रानियों 11:3 में ऐसा लिखा है, விசுவாசத்தாலே விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களா உண்டாக்கவில்லதென்றும் அறிந்திருக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கிறோம். நாம் इब्रानियों 11:3 में ऐसे लिखा है, யார் படிங்க? விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளா உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் விதமாக உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். विश्वास ही से जो हम जाने जाते हैं कि संसार जो है परमेश्वर की सृष्टि से हुआ है. அதாவது தேவன் தன்னுடைய வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கினார். परमेश्वर ने अपने वचन के द्वारा जो है संसार யோவான் தம்முடைய அதாவது யோவான் அதாவது சுவிசேஷம் ஆரம்பிக்கும் போது यूहन्ना रचित सुसमाचार के जो शुरुआत அதாவது இதுமாக வாதியிலே வார்த்தை இருந்தது, ऐसे जो आदि में जो है वचन था, வார்த்தை தேவனா இருந்தது, वचन जो है परमेश्वर வார்த்தை था, தேவனோடு இருந்தது. வார்த்தை குறித்தமாக அவர் எழுதுகிறார் பார்க்கிறோம். और वचन जो है परमेश्वर के साथ तक அந்த வார்த்தை மூலமாக உலகம் படைக்கப்பட்டதாக வாசிக்கிறோம். और वचन के द्वारा है जो संसार का அது யோவான் எழுதும்போது ஆதியாகமத்தின் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மனிதர் வைத்து எழுதுகிறார். ऐसे जो लिखा है जो उत्पत्ति के जो पहले ஆதியிலே தேவன் இருந்தது, जो आदि में जो परमेश्वर था, இங்கே ஆதியிலே வார்த்தை இருந்தது यहाँ பார்க்கிறோம். पे जो आदि में जो है तो ஆதியிலே நாம் பார்க்கிறோம் திரியேக தேவன் இந்த உலகத்தை படைச்சிருக்கார் நாம் பார்க்கிறோம். तो हम देखते हैं जो त्रिएक परमेश्वर ने பிதா सृष्टि किया குமார है. பரிசுத்த ஆவியானவர் இதுமாக கோ கிரியேட்டர் மூன்று இதுமாக और இந்த கிரியேஷனே இதுமாக அவர் இதுமாக படைக்கிறார் பார்க்கிறோம். ऐसे पिता पुत्र पवित्र आत्मा ऐसे जो त्रिएक जो है जो उनके सब விசுவாசத்தினால நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாயிட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படாதவைகள் தோன்றப்படாதவைகளெல்லாம் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம் பார்க்கிறோம். विश्वास के द्वारा जो सृष्टि हुआ है करके ऐसा विश्वास करना है करके लिखा गया. இதுமாக இருந்த காரியத்தை இதுமாக உலகம் படைக்க நாங்கள் விசுவாசிக்கவில்லை. நாம் ऐसे जो है ऐसे जो सृष्टि हुआ करके हम नहीं बोलते. அதாவது அந்த காரியத்திலிருந்து உலகம் தோன்றினது நாம் விசுவாசிக்கிறது இல்லை. मतलब जो है उसी से ऐसे सृष्टि हुआ करके हम नहीं मानते. அதுக்கு தொடக்கம் தேவனா இருக்கிறது. उसका शुरुआत परमेश्वर है. ஒன்றுமில்லாதிருந்து கர்த்தர் எல்லாம் படைக்கிறார். कुछ नहीं में से जो परमेश्वर सब कुछ सृष्टि करता है. ஸ்டீஃபன் ஹாக்கின் பெரிய ஒரு ஆஸ்ட்ராலஜிஸ்ட், एक बड़ा அதாவது அவர் 2014 ஒரு இன்டர்வியூல சொல்லுகிறார், ऐसे 2011 में वो एक बात बोलते हैं, தேவன் இல்லதுமாக வருதுமாக சொல்லுகிறார். ऐसे परमेश्वर नहीं है करके बोलते हैं. there is no god, no one directs the universe. உலகமாக தேவன் இல்லை, வேற யாரு உலகத்தை இயக்குகிறதுமாக அவர் இதுமாக சொல்லுகிறார். ऐसे परमेश्वर नहीं है, ऐसे और कोई इसे जो है ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் பெரிய is a big scientist. स्टीफन हॉकिंस एक बड़ा साइंटिस्ट है. ஆனா அவன் என்ன சொல்லுகிறார், लेकिन वो क्या बोलते हैं, தேவன் இல்லை என்றுமாக சொல்லுகிறார். परमेश्वर नहीं है करके ஆனா बोलते हैं. அப்படிப்பட்டதுமாக மனித குறித்ததுமாக சங்கீதம் மிகவும் அருமையாக சொல்லுகிறது. ऐसे लोगों के लिए जो भजन संहिता बहुत अच्छी बात बोलती है. சங்கீதம் 14:1 இதுமாக வாசிக்கிறோம். भजन संहिता தேவன் இல்லை என்று மதிகேடவன் தன் இருதயத்தை சொல்லி கொல்லுகிறான் பார்க்கிறோம். ऐसे परमेश्वर नहीं है करके जो है मूर्ख अपने हृदय में बोलता है. அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். அவர்கள் தன்னை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நன்மை செய்கிற ஒருவன் இல்லை இதுமாக பார்க்கிறோம். அதாவது இவங்க நல்லா படிச்ச பட்டதாரிகள், சயின்டிஸ்ட், ये अच्छे जो पढ़े लिखे साइंटिस्ट है, ஆனா இவளை படிச்சும் इतना लेकिन पढ़ के भी தேவன் இல்லை என்றுமாக சொல்லுகிறார்கள். परमेश्वर का कोई अस्तित्व नहीं है करके बोलते हैं. ஆனா ஆதியாகமத்துக்கு புத்தகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. लेकिन उत्पत्ति की किताब जो है बहुत ही स्पष्ट रूप से कहता है, இந்த உலகம் படைத்ததுமாக எல்லாம் கர்த்தரால் படைக்கப்பட்டது. तो संसार का सृष्टि जो परमेश्वर के द्वारा हुआ है. இதுமாக கர்த்ததுமாக
கர்த்ததமாக தேவன் தான் இதுக்கு இதுவாக காரணராக இருக்கிறார். परमेश्वर ही जो इसका जो आरंभ करता है. ஆனால் உலக மக்கள் என்ன சொல்கிறார்கள்? लेकिन सांसारिक लोग क्या बोलते हैं? இதுமாக இது இப்படியாக தானாலே தோன்றினது சொல்கிறார்கள். ऐसे सृष्टि जो है अपने आप जो इवॉल्व हुआ करके कहते हैं. அதுமாக ஒரு எவல்யூஷன் சொல்லுங்க, பரிமாணம் விதமாக சொல்கிறார்கள். जो एवोल्यूशन जो हम कहते हैं, எவல்யூஷன் அர்த்தமாக அதாவது அது மெதுவாக ஸ்லோலி கிராஜுவலி ஒரு பொருள் வந்து மற்ற பொருள் விதமாக தோன்றினதுமாக சொல்கிறார்கள். एवोल्यूशन जो है वो धीरे-धीरे खुद से जो है उत्पन्न हुआ. இது பிக் பேங் சொல்கிறார்கள். ऐसे जो बिग बैंग The big bang இதை இன்ட்ரோ듀ce பண்ணது ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான். ये बिग बैंग करके जो कांसेप्ट है स्टीफन हॉकिंस ने लेके, நாம் அது நம்புகிறது இல்லை. हम जो इसे विश्वास नहीं करते हैं. இதுக்கு அர்த்தம் இல்லைன்னா சயின்ஸ் நம்ம நம்புகிறது இல்லை. हम जो साइंस ने विश्वास சயின்ஸ் கன்ஃபர்ம்ஸ் பைபிள். जो विज्ञान जो है बाइबल की पुष्टि करता है. ஆனால் இவர்கள் எப்படியாவது கர்த்தர் தேவனை மறுதலிக்கும்படியாக இவர்கள் அப்படியாவது தானால் இந்த காரியங்கள் தோன்றுவதாக அவர்கள் தேவனை மறுதலிக்கிற காரியங்கள் செய்கிறார்கள். लेकिन ये लोग जो है कैसे परमेश्वर का इनकार करने के लिए जो अपनी जो मन गड़क जो है, ஆனால் தேவனுக்கு வருகிற ஒரு உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். लेकिन परमेश्वर के पास जो आता है वो है. ஆனால் தேவன் இல்லை என்று மதிகேடுமாக தெரிந்து சொல்கிறார், இல்லை என்றுமாக. लेकिन जो परमेश्वर नहीं करके जो मूर्खी बोलता है. அதுமாக சங்கீதம் 10 அதிகாரம் 4வது வசனத்திற்காக நம்ம வாசிக்கிறோம். भजन संहिता 10:4 में पढ़ेंगे. துன்மார்க்கர்கள் அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் நினைவுகள் காணப்படுகிறது. ऐसे दुष्ट जो है परमेश्वर नहीं करके बोलता है. தேவன் இல்லை என்பதே அவனுடைய அதாவது நோக்கமா இருக்கிறது. ऐसे परमेश्वर का अस्तित्व नहीं है, उसका उद्देश्य है. அதாவது he don't want God to instruct them. वो जो परमेश्वर का जो है தேவன் எங்களை என்ன செய்ய என்று சொல்ல யார் வேண்டாம் எங்களுக்கு. இதுமாக ऐसा जो है हमें जो है कोई परमेश्वर करने कुछ उपदेश देने, நாங்களே எங்களுடைய இதுமாக நாங்களே எங்களுடைய வாழ்க்கையை நாங்க இதுமாக இயக்குவோம். हमारी जिंदगी हम जिएंगे. எங்களுக்கு தேவன் இதுமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் சொல்ல தேவையில்லை. हमें मार्गदर्शन करने के लिए कोई परमेश्वर ஆக இதுமாக இவருக்கு இதுமாக தேவன் இல்லை, இதுமாக தேவன் இதுமாக அவர் இல்லை என்று இதுமாக அவர் இதத்திலே இதுமாக சொல்லி இதுமாக ஆகாதமாக கர்வத்தினாலே தேவன் தேடான். அவன் அவருடைய நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லாத என்பதாக பார்க்கிறோம். इसलिए जो है परमेश्वर को नहीं ढूंढते और जो है उनका सोच जो है जो उनका खुदगर्जी होता है. ரோமர் 1 அதிகாரம் 21 வசனத்தை நம்ம பார்க்கிறோம். रोमियो 1:21 को देखेंगे. அவர்கள் தேவன் அறிந்து அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் வாசிப்போம். ரோமர் அப்படிப்பட்ட இதுமாக மக்கள் பற்றி என்ன எழுதியிருக்குதுன்னா, ऐसे जो लोगों के बारे में क्या लिखा है, அதுமாக गर्भத்தினால் ऐसे जो उनके जो घमंड के द्वारा சிந்தையினாலே और सोच के द्वारा வீணனானார்கள். वो जो है व्यर्थ हुए. உணர்வில்லாத இருதயம் கத்தாவே இதுவாக நாம் பார்க்கிறோம். बिना एहसास वाले हृदय, உணர்வில்லாத இருதயம் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். बिना एहसास वाले जो हृदय தன் கர்வத்தினாலே அவர்கள் தேவன் இல்லை என்று சொல்கிறார்கள். उनके जो घमंड के द्वारा जो है परमेश्वर அவர்கள் தேவனை மறுதலிக்கிறார்கள். वे लोग परमेश्वर का इनकार करते हैं. தேவன் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல நமக்கு தேவையில்லாதமாக அவர்கள் செய்கிறார்கள். परमेश्वर मार्गदर्शन करने की आवश्यकता नहीं है कहते हैं. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவனிடத்தில் வருகிற விசுவாசிக்க வேண்டும். लेकिन शास्त्र कहता है परमेश्वर के पास जो आता है वो है कर விசுவாசிக்க வேண்டும். விதமாக தேவன் உண்டு என்று ऐसे जो विश्वास करने की परमेश्वर है, அவர் தான் தன் வார்த்தையினாலே இதுமாக உலகத்தை படைத்தார் என்றும் वही अपने वचन से संसार का सृष्टि किया है. அதுமாக முதலாவது தேவனிடத்தில் வரும்போது விசுவாசித்து இதுமாக நாம் இதுமாக விசுவாசத்தோடு கர்த்தர் சமூகத்தை வரும்போது அவர் உண்டென்றும் அவரை உலகத்தை படைச்சிருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு கர்த்தர் சமூகத்தை வர வேண்டும். நாம் पहले जो है परमेश्वर के पास आने के लिए विश्वास से आने की परमेश्वर है. परमेश्वर ने सारे संसार का सृष्टि किया गया. விசுவாசிக்க வேண்டும் விதமாக எழுதியிருக்கிறது. विश्वास करना है करके இந்த விசுவாசம் அந்த பொருளுக்கு அர்த்தம் என்னென்றால், विश्वास इसका मतलब क्या है, அது டெஃபினிஷன் என்னென்றால், उसका जो परिभाषा क्या है, அது டெஃபினிஷன் எபிரேயர் 11 அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். इब्रानियों 11 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறதுமாக விசுவாசத்திதமாக அதுமாக டெஃபினிஷன் பார்க்கிறோம். இங்க विश्वास जो है उससे विश्वास करना, जो और जो नहीं जो उससे विश्वास करना है. நம்பப்படாத உறுதியை நாம் பார்க்கிறோம். जो बिना विश्वास करने वाले விசுவாசம் என்றாதமாக நமக்கு நிச்சயமாக அது உறுதியாக நம்ம கிடைக்க வேண்டியதுமாக அதான் விசுவாசம் பார்க்கிறோம். विश्वास जो है वो जो है जो एकदम उस पे जो है हमें जो
जो अटल जो होना है, நம்பப்படுவைகளின் இதுமாக உறுதி காணப்படுகிறது. जिससे हमें जो अटल रहना है, அது நமக்கு கன்ஃபார்ம் பண்ண அஷூரன்ஸ் கொடுக்குது நமக்கு இதுமாக. उसमें जो है वो हमें जो विश्वास देता है, அதாவது இதுமாக அதாவது நமக்கு கேரண்டி கொடுக்குது இதுமாக. वो जो हमें जो है वो एक நம்ம வாழ்க்கை இது மாதிரி ஒவ்வொரு கட்டத்தை நாம் பார்க்கும்போது हमारे जिंदगी के हम देखेंगे तो விசுவாசத்தோடு நம்ம எல்லாம் செய்கிறோம். विश्वास से हम सब करते ஒரு இடத்துல பிரயாணம் செய்யும் போது இருக்கட்டும், हैं। आप जो ट्रैवल करते हैं या விமானத்தில் பிரயாணம் செய்கிறது இருக்கட்டும், या जो विमान में जो जाते हैं, நாமதுமாக இந்த பைலட்டோ இந்த டிரைவரோ இந்த மோட்டர் மேன் இது மாதிரி நமக்கு இதுமாக சேஃப்லியாக சுகபத்திரமாக இதுமாக செல்ல வேண்டிய இடத்தை நம்ம கொண்டு செல்வார். இதுமாக விசுவாசத்தோடு நம்ம இதுமாக நம் பிரயாணம் பண்ணுகிறோம். वो जो वाहन का चालक है वो हमें जो है सुरक्षा लेके पहुंचाएगा क्या विश्वास करते ஆக हैं। அதுமாக அந்த விசுவாசம் என்றால் इसलिए विश्वास जो है நமக்கு ஒரு கேரண்டி கொடுக்கிறது, वो हमें गारंटी ஒரு देता है, அஷூரன்ஸ் ஃப்ரம் காட். एक एश्योरेंस है। அது நிச்சயமாக நம்ம இதுமாக இதை பெற்றுக்கொள்வோம். निश्चय हम जो उसे परमेश्वर से पाएंगे। இது ஏதாவது விசுவாசம் என்றால் विश्वास जो है அது தேவனால் நமக்கு ஏவப்படுகிறது. वो जो परमेश्वर हमें उकसाता தேவன் है, நம்ம இதுமாக விசுவாசிக்கும்படி நம்ம ஏவுகிறார். परमेश्वर विश्वास करने के लिए हमें उकसाएगा। நாம் இதுமாக விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். हम जो विश्वास करके परमेश्वर அந்த விசுவாசம் எப்படி நமக்கு வந்தது? विश्वास हमें कैसे आया? ஆவியானவர் நமக்கு ஏவுகிறார். पवित्र आत्मा हमें उकसाया। நமக்கு சுவிசேஷம் இதுமாக நமக்கு அறிவிக்கும் போது सुसमाचार जब हमें அந்த बताया गया, சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு सुसमाचार को अपनाने அந்த के लिए, அக்செப்ட் பண்ணும்படிக்கு उसे स्वीकार करने के लिए ஆவியானவர் நமக்கு பர்சுவேட் பண்ண நமக்கு இதுமாக பர்சுவேஷன் நம்ம இதை தூண்டுகிறார், ஏவுகிறார் நமக்கு. जो पवित्र आत्मा ने हमको अपने समझाया, हमको उकसाया। அந்த ஏவுகிறதுமாக நாம் இதுமாக நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றோம் அது மேல இருக்குது. उस उकसाने पे हम कैसा ஆவியார் நமக்கு இதுமாக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நமக்கு அறிவிக்கும் போது पवित्र आत्मा जब सुसमाचार में அது बताया, ஏற்றுக்கொள்ளவும் அது நிராகரிக்க நம்முடைய கரத்தில் இருக்கிறது. उसे अपनाना या टुकराना वो हमारे I मर्जी can है। accept it, हम उसे अपना सकते I हैं can even reject it. या उसे टुकरा सकते हैं। உங்களுக்கு ஆவியானவர் ஏவுவார். जो पवित्र आत्मा அதாவது उकसाएगा। விசுவாசம் தேவனால் ஏவப்படுகிறது காரியமா இருக்கிறது. विश्वास जो परमेश्वर के द्वारा उकसाया जाएगा। இரண்டாவதுமாக விசுவாசம் என்றால் ஆவிதமாக ஒரு ஆவின் கனி நாம் பார்க்கிறோம். तो विश्वास जो है ये पवित्र आत्मा का एक फल है। கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 23 வாசிப்போமாக. கலாத்தியர் 5. பாங்க விசுவாசம் ஒரு கனி நாம் பார்க்கிறோம். ஆவின் கனியா நாம் பார்க்கிறோம். यहाँ हम जो देखते हैं पवित्र आत्मा का जो है நாம் फल, கர்த்தரிடத்தில் விசுவாசம் என்ற ஆவின் கரங்க ஆவின் அதுமாக கனிகளுக்கு நம்ம கர்த்தரின் சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். हम जो है पवित्र आत्मा के फल के लिए परमेश्वर से प्रार्थना करते அநேக இடத்திற்கு தம் சீஷர்கள் இயேசுவிடம் பேசும்போது हैं। अनेक जगह में जो चेले यीशु मसीह बात பேதுரு இதுமாக ஐயரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க போனதுமாக வேண்டினார். ऐसे जो है स्वामी हमारे ஆக विश्वास நம்முடைய அனுதின ஜெபத்திலே கர்த்தரிடத்தில் விசுவாசம் என்று அது ஆவின் கனிக்காக நம்ம கர்த்தரின் சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். इसलिए हर रोज के प्रार्थना में जो आत्मिक फल நம்முடைய ரட்சிப்புமாக விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். हमारा जो उद्धार जो है जो विश्वास के जो नींव में जो गए எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வாசிப்போமாக. इफिसियों 2:8-9 को पढ़ेंगे। கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு விசுவாசத்தால் ரட்சிக்கப்பட்டீர்கள். अनुग्रह के द्वारा विश्वास से हमने கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். अनुग्रह के द्वारा विश्वास में விசுவாச நிமித்தம் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். विश्वास के द्वारा ஆவியானவர் நமக்கு நம்ம தூண்டும் போது நம்ம ஏவும் போது पवित्र आत्मा जो हमें उकसाया, நம்ம பாசிட்டிவா நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறோம். हमने जो ऐसे पॉजिटिव நம்ம ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தமாக ரட்சிக்கப்பட்ட நம்ம பார்க்கிறோம். हमने उसको स्वीकार किया। அதுமாக அந்த 11ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது इसलिए 11 अधिकार में देखते हैं அதாவது अनेक பரிசுத்தவான்களுடைய விசுவாசத்தை குறித்து இதுமாக நாம் பார்க்கிறோம். अनेक पवित्र लोग के विश्वास के बारे में हम देखते हैं। அது எப்படிப்பதாக அதாவது புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ऐसे जो नए नियम का जो बात पुरानी அது பலதுமாக பரிசுத்தவான்கள் விசுவாசத்தினாலே அவர் அதுமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள். அதுமாக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் மூலமாக நாம் இது காரியங்கள் அறிகிறோம். इसलिए जो पवित्र लोग जो विश्वास के द्वारा धर्मी ठहराए गए। அதே காரணம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். इब्रानियों जो 13:7 நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிக்கை பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினான். இங்க பார்க்க நோவா குறித்து நாம் பார்க்கிறோம். या जो नोआ के बारे में देखते हैं விசுவாசத்தினால் நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிக்கை பெற்று பயபக்தியுள்ளனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டாக்கினான்னு பார்க்கிறோம். विश्वास के द्वारा नोआ ने जो अनदेखा चीज को जो परमेश्वर के द्वारा जो विश्वास उसने विश्वास நோவா காலத்திதமாக
பூமி விதமாக பாவத்திலும் விதமாக இருந்தது பார்க்கிறோம். नोआ के समय जो धरती जो पाप में डूबा था, ஆனா நோவா கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்து நாம் பார்க்கிறோம். नोआ को जो परमेश्वर की आंखों में दया விதமாக நோவா மூலமாக கர்த்தர் அவர் குடும்பத்தை ரட்சிக்க விதமாக திட்டம் கொண்டிருக்கிறது. नोआ के द्वारा परमेश्वर जो है वो उद्धार करने का काम விதமாக ஒரு பேழை உண்டாக்க வேண்டும் கர்த்தர் சொல்லும்போது ऐसे जो नाव को जब बनाओ जब बोला गया, அவர் யோசிக்கல. उसने नहीं सोचा, மழையே இல்லை. उसने कहा बरसात ही नहीं है. காரணம் நோவா காலம் வரைக்கும் மழையே இல்லை. ஆக்சுவலி ये नोआ के समय बरसात नहीं होता था. மழை நோவாக்கு பேழை அதாவது ஜலப்பிரயாணத்துக்கு பிறகுதான் கோடை காலம் மழை காலம் அந்த அந்த காலம் விதமாக ஆரம்பித்தது. इसलिए नोआ के समय जो बाढ़ आने के बाद से ही जो है मौसम जो है तो बरसात और ठंडी और गर्मी करके मौसम शुरू हुआ. He did not doubt God. उसने परमेश्वर शक नहीं இந்த किया. பேழை உண்டாக்கு ऐसे कि नाव को நாதமாக பூமியை அழிக்க போகிறதுமாக எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு ऐसे धरती का जो तबाह होने वाला है, தேவ பக்தி உள்ளனாகி விதமாக குடும்பத்தை ரட்சிக்கும்படி பேழை உண்டாக்கி நான் பார்க்கிறோம். जब अपने परिवार का उद्धार करने के लिए उसने एक नाव बनाया. அவன் விசுவாசித்தான். उसने विश्वास किया, குடும்பத்தை விசுவாசத்திற்கு விதமாக அவர் கொண்டு வந்தான் பார்க்கிறோம். उसके परिवार के लोगों को विश्वास நாம் விதமாக பெற்றோர்களுடைய பெரிய கடமை தான். हम जो माता पिता जो है एक बड़ा நம்முடைய விசுவாசம் हमारा विश्वास நம் பிள்ளைகளுக்கு விதமாக பாஸ் பண்ணணும். हमारे बच्चों की ஆபிரகாம் கிட்ட விசுவாசம் பிள்ளைகளுக்கு போதித்தான பார்க்கிறோம். ऐसे अब्राहम जो विश्वास अपने தீமோத்தேயுக்கு இருந்த விசுவாசம் அம்மாவுக்கு பாட்டிக்கு இருந்த விசுவாசம் தீமோத்தேயுக்கு இருந்தது பார்க்கிறோம். ऐसे जो तीमोथी की जो माँ और की दादी ஆக அந்த விசுவாச லெகசி நம்மதமாக நம்ம பிள்ளைகளுக்கு விதமாக போதிக்க வேண்டும். इसे विश्वास जो है ये परंपरा से ये நோவாதமாக பயபக்தி உள்ளனாகி தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்கு பேழை உண்டாக்கினான் பார்க்கிறோம். नोआ जो है ये भयभक्ति और तन परिवार को उद्धार करने के அதனால் அவன் உலக ஆக்கினிக்குள்ள என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனாத பார்க்கிறோம். நாம் इससे जो संसार जो है अग्नि में डाला गया, लेकिन जो है विश्वास का जो है उसको मिरास हो गया. அதேவே இதுவா எச்சரிப்பு பெற்றுக்கொண்டான். परमेश्वर से ஜனங்களுக்கு இதுமாக ஜலப்பிரளயம் வரும்போது சொல்லும்போது ऐसे जो लोग जब बोला कि बाढ़ आने वाला है, மக்கள் நம்பல. लोगों ने विश्वास नहीं किया. ये இப்போ வயசு கிளவாயிட்டப்போம் பைத்தியமாயிட்டப்போம். ऐसे तो ये इसका उम्र हो गया है. வாரத்து மழை வருமா, आसमान से बारिश आएगा, தண்ணி வருமா, இப்போ பார்த்துருக்கோமா? ऐसे बारिश आएगा, हमने देखा नहीं, ஆக விசுவாசிக்கிறேன் பார்க்கிறோம். लेकिन वो विश्वास किया. லோத்து காரியங்களை நம்ம அதே பார்க்கிறோம். लूत के जो विषय देखते हैं, லோத்து விதமாக தன் விதமாக பிள்ளையுடைய மருமகள் அந்த குடும்பத்தை விதமாக இந்த சோதம் குமாரை கர்த்தர் அழிக்க போகிறார்கள், நம்ம விதமாக தப்பிக்க வேண்டும் என்று சொல்லும்போது तो लूत ने जो अपने परिवार से कहा कि ऐसे तबाही होने वाले, हम यहाँ से बचना है, அவங்க பரிகாசம் பண்ணினார்கள். ऐसे उन्होंने ऐसे अनसुना किया. ஜோ பண்ணாதே ஏதோ சொல்லிட்டு ஏதோ வளர்றதுமாக அல்ல தட்டிட்டு பார்க்கிறோம். ऐसे उसने उसका मजाक उड़ाया कि ये क्या बोल रहा है. ஆனதமாக நோவா குறித்து நாம் பார்க்கிறோம். इसलिए नोआ के विषय में देखते हैं, அதுமாக முழுமையாக கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து தேவ பக்தி உள்ளவனாக எச்சரிப்பதமாக எச்சரிப்பு பெற்றதுமாக செய்தான பார்க்கிறோம். इसे परमेश्वर ने जो बोला था परिपूर्ण विश्वास किया था. பயபக்தி உள்ளவனாகி இதுமாக பார்க்கிறோம். நாம் जो भय और அதை பார்க்கும்போது யோசேப்புடைய சம்பவம் எனக்கு நினைவு வருகிறது. ऐसे देखिए तो यूसुफ का जो संभव, யோசேப்பு ஒரு விதமாக எகிப்தில் அடிமையா இருக்கும்போது यूसुफ जब मिस्र में जो गुलाम था, அவனுக்கு பலவிதமான சோதனை வரும்போது, उसको कई प्रकार का அவனுக்கு ஒரு பாவ சோதனை வரும்போது उससे जो है पाप का அந்த परीक्षा, பாவ செய்துக்கு அவனுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ऐसे उस पाप करने के लिए सभी उस वातावरण था, அதாவது அவன் செய்துக்கு அவனுக்கு பார்க்கிறதுக்கு யாருமே இல்லை, वहाँ देखने के लिए भी कोई नहीं था. அந்த பாவத்தை செய்துக்கு அவனுக்கு எல்லா சூழ்நிலை அவனுக்கு இதுமாக சாதகமா இருந்தது. पाप करने के लिए सारे हालत அவன் थे. தேவ பக்தி உள்ளவனா இருக்கபடினாலே परमेश्वर ने भक्ति था, इसलिए கர்த்தருக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பாவம் எப்படி செய்ய முடியும்? ऐसे उसने कहा परमेश्वर विरोध में ये पाप कैसे कर सकता கர்த்தனை हूं? பார்க்கிறார். परमेश्वर में देख रहा है. நாம் மறைமுகமாக செய்கிற காரியங்கள் हम जो रहस्य में जो कर रहे बातें யாரும் பார்க்கல, कोई देखा नहीं, நம்ம யாரும் இல்லை, कोई नहीं है. அப்படி யோசிக்கல. ऐसे यूसुफ ने नहीं सोचा. கர்த்தனை பார்க்கிறது விசுவாசம் இருந்தது. अब परमेश्वर विश्वास कर रहा था. இப்படிப்பட்ட பாவம் எப்படி செய்வேன்? ऐसा जो पाप मैं कैसे தேவ करूं? பக்தியுடனாக எச்சரிப்பை பெற்றுக் கொடுத்தமாக கர்த்தருடைய சித்தத்தை செய்த ஒரு மகனாக தேவ மனிதனாக காணப்பட்டான். परमेश्वर का उद्धार पाया हुआ था, इसलिए उसने ऐसे गलत काम नहीं ஆக किया. தேவ நோவா விசுவாசித்து नोआ ने विश्वास किया. கர்த்தருடைய எச்சரிப்பை பெற்றுக் கொடுத்தமாக பேழை உண்டாக்கியதுமாக விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான் பார்க்கிறோம். நாம் इसलिए जो परमेश्वर जो मिला उद्धार, इसके उसके द्वारा जो है उसने नाव को बना के और उद्धार पाया. ஆதமாக நாம் பார்க்கிறதுமாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே इब्रानियों 11:8 में ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது
ம் கீழ்ப்படிந்தான். ம் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ऐसे न जाने भी वो तैयार होकर चला நம்முடைய गया। விசுவாச தந்தையாகியதுமாக ஆபிரகாம் குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம்? और विश्वास के पिता अब्राहम के விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெற்று போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். विश्वास के द्वारा जब अब्राहम को बुलाया गया तो न जाने भी वो विश्वास के द्वारा चला गया। ஆபிரகாம் பல தேவ வணக்கம் உள்ளவனா இருந்தான். अब्राहम जो है वो एक तो பல தேவ அந்நிய தேவதாக்கு மாநில वो अन्य देवता को मानने वाला था। ஆனா அந்த சூழ்நிலையிலே लेकिन उस हालात में ஒரு भी மையான தேவன் அழைத்தார். एक सच्चा परमेश्वर को जान लिया। ஆபிரகாம் अब्राहम நீ பின்னே வா, ऐसे तू मेरे पीछे हो ले, குடும்பத்தையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பித்த தேசத்தை நீ போதமாக சொல்லும்போது तेरे परिवार को, तेरे देश को, तेरे लोगों को छोड़ के जो मेरे पीछे आ लो, அதுமாக என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். वो न जाने भी जो है लेकिन परमेश्वर के पीछे चला गया। நம்ம அநேக வேளை விசுவாசத்தில் அநேக காரியம் இழக்கக்கூடிய காரியங்கள் உண்டாகும். हम अनेक विषय में जो है ऐसे जो विश्वास को जो खो देते हैं। இங்கே ஆபிரகாமுக்கு கருத்து சொல்லும்போது या अब्राहम को जो परमेश्वर ने कहा உன்னுடைய பழைய வாழ்க்கை, तेरा पुराना जिंदगी, பழைய உறவுகள், तेरे पुराने रिश्तेदार, அதை விட்டு தான் என் பின்னே வர வேண்டும். तो उसे छोड़कर ही मुझे पीछे आना है। உன்னுடைய பழையதுமாக உன்னுடைய வாழ்க்கை, तेरा जो पुराना जिंदगी, இதெல்லாம் விட்டு நான் சொல்லும் தேசத்தின் நீ போதமாக उसे சொல்லும்போது छोड़ के जो मैं जो कहता हूँ उस जगह கேள்வி கேட்கவில்லை. उसने सवाल नहीं किया। நாம் இதமாக அநேக வேளை நம் கிறிஸ்துக்கு வரும்போது பழைய வாழ்க்கை இதுமாக கூட கொண்டு வருகிறோம். कभी कभी जो है मसीह में हम आते हैं जो अपनी पुरानी जिंदगी को लेके आते நம்முடைய பழைய மனுஷிகத்தை இதுமாக நாம் கூட கொண்டு வருகிறோம். हैं। अपने जो अंदर पुराने நாம் ஆபிரகாம் சொல்லும்போது உன் பழைய காரியங்களை, आरंभ जो बोला तेरे உன் पुराने இனத்தை, உன் ஜாதியை, உன்னுடைய மக்களை, பெட்ரோல் எல்லாம் விட்டு வர வேண்டும். तेरे लोगों को जो तेरी कौम को छोड़ के आ जा। இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்லுகிறார். यीशु मसीह वही कहते हैं। ஒருவன் என் பின்னே வர வேண்டும் என்றால் अगर कोई मेरे पीछे आना चाहता தன்னை है, வெறுத்து சிலுவை கொண்டு பின்னே செல்ல வேண்டும். खुद को इनकार करके अपना क्रूस उठा ஒருவன் के தன் தாயோ தகப்பனையோ குடும்பத்தை அதிகமாக என்னை விட்டு அதிகமாக நேசித்தால் अगर कोई मेरे तुलना अपने माता पिता அவன் से சீஷனாக முடியாதமாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். वो मेरा चेला नहीं बन सकता It's the same pattern. ये सेम கர்த்தருமாக ஆபிரகாம் அழைக்கும் போது परमेश्वर अब्राहम உன் को பழைய காரியங்களை விட்டு வா. तेरे पुराने मतों को छोड़ நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? ऐसे अपना நாம் பழைய காரியங்களை கொண்டு வருகிறோமா? क्या हम पुरानी बातें लेके आते நாம் हैं? புதிதாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் जो नए जो उद्धार पाए लोग, இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் மீட்கப்பட்டு அவருடைய ஜனங்களாக காணப்படுகிறோம். यीशु मसीह के लोगों के द्वारा நாம் அதுக்கு பழைய காரியங்களை கொண்டு வந்திருந்தால் हम अगर पुराने बातों को लेके நம்மளுக்கு आएंगे, விசுவாசம் இல்லை இதுக்கு அர்த்தம் என்றால் हमारे पे विश्वास नहीं है। நம்முடைய பழைய காரியங்கள், நம்முடைய பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டு தான் வர வேண்டும். हमारे पुराने बातें हमें पुरानी जिंदगी छोड़ के आना है। நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய ஸ்டேட்டஸ், நம்முடைய படிப்பு இல்லாததாக கர்த்தருக்கு சமூகத்துக்கு வரும்போது வெறுமையாகத்தனம் வர வேண்டும். हमारा जो पढ़ाई लिखाई, हमारा ओहदा और जो सब कुछ है जो விதமாக खाली याद आना है। விசுவாசத்தின் ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெற்றிருக்கிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்படுகிறது கீழ்ப்படிந்து தாம் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனானா பார்க்கிறோம். विश्वास के द्वारा अब्राहम जो है जो कहाँ जाने न बिना जाने परमेश्वर से विश्वास करके परमेश्वर के साथ चला। நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் விதமாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கிறோம். நாம் தரிசித்து இதுமாக நாம் இப்படி அது இடத்தை இதுமாக நாம் தரிசித்து பார்க்க விசுவாசத்தோடு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம நடக்க வேண்டும். ऐसे जो है जो बिना देखे जो आत्मिक जीवन में से चलना है। இதுமாக நம்ம இதுமாக ஆபிரகாம் அதற்கு இதுமாக நம்ம விசுவாசத்தின் தகப்பனாக நினைப்படுகிறான் பார்க்கிறோம். इसलिए अब्राहम जो है विश्वास का जो पिता करके माना जाता है। ஆக இதுமாக ஆபிரகாம் குறித்து இதுமாக சொல்லிக்கிறதுமாக ரோமர் 4ஆம் அதிகாரம் 16 வசனத்திலே ऐसे வாசிப்போம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 வசனம் 17. Romans 4:17 நமக்கு எல்லாருக்கும் தகப்பனா நான் பார்க்கிறோம். हम सबके लिए जो पिता हुआ, அதுமாக என்றதாக அநேக ஜாதிகளுக்கு உன்னே தகப்பனாக ஏற்படுத்துவர் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்து வருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்தும் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக
நம்ம எல்லோருக்கும் தகப்பனானா பார்க்கிறோம் நாம். ऐसे उसे कहा गया था कि अन्य जातियों को पिता करके कहा गया, इससे विश्वास करके जो है परमेश्वर के साथ चला. அதுமாக இல்லாதவர்களை இருக்கிற போல அழைக்கிற தேவன் இதுமாக விசுவாசிக்கிறவனாக காணப்பட்டான். जो नहीं है लेकिन वो है करके जो है वो बुला दो. அதுமாக கர்த்தர் அழைத்ததுமாக எந்த கேள்வி கேட்காமதுமாக அவதுமாக கர்த்தருக்கு பின்தமாக சென்றா பார்க்கிறோம். इसे परमेश्वर जो बुलाए बिना कोई सवाल மரித்தோர்களை எழுப்பிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிற அந்த வல்லவர் தேவன் இதுமாக விசுவாசித்து நடந்தார் பார்க்கிறோம். ऐसे जो मरे को जो जीवित करने वाले जो परमेश्वर विश्वास करके परमेश्वर चला. அதுமாக நான் பார்க்கிறோம். அதுமாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 19 வாசிப்போமாக. இங்கே பாருங்க, மேலும் விசுவாசத்தில் ஆபிரகாம் தன் சோதிக்கப்படும் போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான பார்க்கிறோம் நாம். ऐसे विश्वास के द्वारा जो है अब्राहम ने ஆபிரகாமுக்கு கர்த்ததமாக தன் பிள்ளையதுமாக ஈசாக்கு எனக்காக பலி கொடுக்க வேண்டியது சொல்லும்போது ऐसे जो अब्राहम को जो अपने पुत्र का बलि दे जब அதுமாக இதுமாக எந்த கேள்வி கேட்காலும் இதுமாக விசுவாசத்தோடு இதுமாக அந்த பிள்ளைக்கு பலி கொடுக்க அதுமாக அவர் முன் சென்றா பார்க்கிறோம். ऐसे बिना कोई सवाल किए वो जो है चला गया. அவர் என்ன விசுவாசம் என்றால் उसको क्या विश्वास இதுமாக கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने मुझे वचन दिया, உன் சந்ததி இதுமாக நான் உன் மூலமாக சந்ததி பெருக பண்ணுவேன் என்று. तेरे द्वारा तेरे वंश को बढ़ाऊंगा. ஈசாக் இல்லையென்றால் கர்த்தர் இதுமாக வாக்கு தத்தம் நிறைவேறாது. ऐसे ईसाक नहीं है तो ஆகையால் கர்த்தர் இதுமாக மரித்தோரை உயிர்ப்பிக்கிற வல்லவரா இருக்கின்ற அந்த விசுவாசத்தோடு இதுமாக அந்த பிள்ளை இதுமாக பலி கொடுக்கும்படி அதுமாக சென்றான பார்க்கிறோம். इधर परमेश्वर जो है मृत्यु में से जो जलाने का सामर्थ्य इससे विश्वास करके हो गया. அதுமாக விசுவாசத்தோடு சென்றா பார்க்கிறோம். विश्वास से जो है அதுமாக மரித்தோர்களை உயிர்ப்பிக்கிற வல்லவரா இருக்கான பார்க்கிறோம். ऐसे जो है जो मरियों को जलाने நம்முடைய சூழ்நிலைகள் அநேகவரை இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுங்க. சில வேளை हालात परिस्थिति कैसे भी हो சூழ்நிலை மரித்த செத்ததுமாக அந்த சூழ்நிலையாக காணப்படுகிறோம். सकता है जो मरा हुआ எந்த விதத்திலும் அதுமாக சாத்தியமாகாதபடி அந்த காரியங்கள் காணப்படும். ऐसे कोई ये नामुमकिन ஆனா அந்த சூழ்நிலை இதுமாக விசுவாசத்தோடு கர்த்தர் மரித்தோர்ந்து இதுமாக உயிர்ப்பிக்கிற வல்லவரா இருக்கிறதுமாக அந்த விசுவாசத்தோடு இதுமாக கர்த்தர் எப்படியாக எனக்காக யாவது செய்து முடிப்பா சங்கீதக்காரர் சொல்வாரு. விசுவாசத்தோடு இது விசுவாச ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். उस हालात में परमेश्वर जो है कैसे भी सहायता करेगा करके विश्वास அதுமாக ஈசாக்கு இதுமாக பாவனையாக இதுமாக அதாவது ஃபிகரேட்டிவ்லி அதாவது 3 நாள் ஆபிரகாமுடைய இதயத்தில் மரித்த அந்த சூழ்நிலை காணப்பட்டான். इससे जो ईसाक जो है 3 दिन ऐसे जो ये पाया गया था. ஈசாக்கு 3 நாள் இதுமாக ஆபிரகாமுக்கு மரித்தவனாக காணப்பட்டான். ईसाक जो है अब्राहम के लिए 3 दिन जो है பாவனையாக பார்க்க அப்படி இதுமாக இயேசு கிறிஸ்து குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவாக 3 நாள் இதுமாக மரித்து உயிர் தெழுந்தார் பார்க்கிறோம். यीशु मसीह जो 3 दिन जो ஆக இங்கே ஈசாக்கு இதுமாக 3 நாள் பிரயாணத்திலே ஆபிரகாம் போனார். इसे जो 3 दिन जो है यात्रा में அந்த ஆபிரகாம் 3 நாள் பிரயாணத்திலே ஈசாக்கு உள்ளத்திலே மரித்தவனாக அதுமாக காணப்படுறது பார்க்கிறோம். ईसाक जो है अंदर से जो मर गया था. ஆனா அதாவது என்ன விசுவாசித்தார் என்றால் மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற வல்லவரா இருக்கிறார் தேவன். उसने क्या विश्वास किया जो मरे को जिलाने வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறது விசுவாசத்தோடு அவர் ஈசாக்கு பலி கொடுக்க அதுமாக முன் சென்றார் பார்க்கிறோம். वो अपने वचन को निभाने के लिए सामर्थ्य நம்முடைய வாழ்க்கையமாக பலவிதமான சோதனை பலவிதமான நெருக்கத்திலும் कई प्रकार के जो இது முடியாத அந்த சூழ்நிலையிலும் ऐसे नहीं हो पाया करके தேவனால் கூட வேண்டியது விசுவாசத்தோடு நாம் விதமாக செல்ல வேண்டும். परमेश्वर के द्वारा होगा करके विश्वास करके चलना है. அவர் எப்படி ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தின் விதமாக உறுதியா இருந்தார் பார்க்கிறோம். अब्राहम जो अपने विश्वास में जो स्थिर था அது விதமான விதமாக கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் விதமாக அவருக்கு अनेक 25 வருஷம் விதமாக இடை நான் காணப்பட்டது. ऐसे जो परमेश्वर जो किया वचन जो उसने 25 साल का जो அவருக்கு கர்த்தர் அவனுக்கு ஒரு குழந்தை கொடுப்பதமாக 25வது வயதிலே கர்த்தர் ஆபிரகாம் கொடுத்தார். ऐसे उसको जो 2500 साल में से 75 जो 75 ईयर में அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறிக்க அதாவது 100வது 99வது வயதில் இதுமாக அது நிறைவேற்றது பார்க்கிறோம். लेकिन वो वचन पूरा होने के लिए जो है 20 வயது அதாவது வருஷ இடைவெளியிலே அவர் இதுமாக தன் விசுவாசத்தில் உறுதியா காணப்பட்டான்னு பார்க்கிறோம். 25 साल तक जो है अपने विश्वास में स्थिर था. ரோமர் 4ஆம் அதிகாரம் 21-22 வாசிப்போமாக. முழு நிச்சயமா நம்பினா பார்க்கிறோம்.
ऐसे पूरा विश्वास கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நம்ம நம்ப வேண்டிய விதமாக நான் பார்க்கிறோம். परमेश्वर का वचन को கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை கர்த்தர் வாக்கு மாறாதவரா இருக்கிறார். परमेश्वर वचन नहीं கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் எப்படியாவது நிறைவேற்றுவார் அந்த முழு நிச்சயத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கை விதமாக வரல நம்ம பார்க்கிறோம். நம்ம விதமாக परमेश्वर अपने वचन को कैसे निभाया करके विश्वास से வாசிப்பாங்க. தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரான பார்க்கிறோம். நாம் जैसे परमेश्वर विश्वास करके கர்த்தருமாக நமக்கு கொடுத்த வாக்கு தத்தமாக நம்பி விசுவாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ऐसे परमेश्वर जो किया वो दिया वचन को विश्वास கர்த்தர் நிச்சயமாக செய்வார். परमेश्वर अवश्य करेगा. கர்த்தர் நிச்சயமாக கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயத்தோடு நம்பி விசுவாசித்து மகிமைப்படுத்தி நான் பார்க்கிறோம். परमेश्वर निश्चय विश्वास को वचन को पूरा करे करके जो है उसने महिमा किया. இது வரைக்கும் ஈசாக் பிறக்கவே இல்லை. अब तक जो ईसाक जो उसका पैदाइश नहीं होता. இது வரைக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் கொடுத்து 25 வருஷம் கடந்துட்டு अब तक जो परमेश्वर जो वचन पूरा 25 साल हो गया. ஆனா அதுமாக உறுதியாக விசுவாசித்து வல்லவனான அதாவது விசுவாசி கொஞ்சம் விதமாக பலவீனப்படவில்லை நாம் பார்க்கிறோம். लेकिन वो विश्वास में परिपूर्ण था और जरा भी कमजोर नहीं पड़ा. 22 வாசிப்போமா 22 22 को पढ़ेंगे. 23 விசுவாசத்தில் பலவீனப்படவில்லை பார்க்கிறோம். विश्वास में कमजोर नहीं पड़ा था. 25 வருஷம் ஆயிட்டே 25 साल हो गया. பிள்ளைகளே मुझे அது பலவீனப்படவில்லை நாம் பார்க்கிறோம். நம்முடைய காரியமாக நம்முடைய அநேக காரியங்கள் சில வேளை தாமதமாக போது कुछ कार्य जो जिंदगी में சில காரியங்கள் கிடைக்காத போது कुछ बातें जब நாம் சில வேளை சோர்ந்து போகிறோம். हम मायूस हो जाते हैं. விசுவாசத்தை பலவீனப்படுகிறோம். विश्वास से कमजोर. ஆனா ஆபிரகாமை நோக்கி பார்க்க வேண்டும். अब्राहम को देखना. ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்தமாக தாமதமாக ஆகுதுக்கு பிறகும் अब्राहम जो वचन दिया लेट हुआ तो भी அதுமாக அவர் விசுவாசத்தை பலவீனப்படவில்லை எழுதி பார்க்கிறோம். वो विश्वास से मायूस नहीं हुआ था. 24 வாசிப்போங்க. 24 ஒரு அதாவது பிள்ளை பிறக்கிறதுக்கு எந்த விதமான அறிகுறி இல்லை. जो संतान होने के लिए कोई बातें दिख नहीं रही. நம்ம வாழ்க்கை சில காரியங்கள் நமக்கு இதுவாக பெற்றுக்கொள்வது எந்த அறிகுறியும் சில பேர் நமக்கு தோன்றாது. जिंदगी कभी को कुछ बातें ऐसा मिलना है तो कोई நம்பிக்கை எல்லாம் கதவு அடைக்கப்பட்ட சூழ்நிலை காணப்படும் நமக்கு. सारे दरवाजे बंद होते हैं. ஆனா கர்த்தர் நமக்காக he acts at right time. लेकिन परमेश्वर हमारे लिए सही समय में நாம் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும். परमेश्वर के समय के लिए हमें से बाट जोड़ना है. விசுவாசிக்க வேண்டும். विश्वास करना है. நம்ப வேண்டும். विश्वास करना है. துதிக்க வேண்டும். स्तुति करना है. அவரை மகிமைப்படுத்த வேண்டும். महिमा करना है. அதுதான் ஆபிரகாம் செய்தான். अब्राहम ने वही किया. ஆபிரகாமுடைய பிள்ளை பிறக்க எந்த விதமான அறிகுறி சூழ்நிலை இல்லாத வேளையிலும் अब्राहम को संतान होने के तो कोई ऐसा गुंजाइश नहीं था. ஆறாம் சரீரம் செத்த சூழ்நிலை காணப்பட்டது. उसका शरीर जो है मरा हुआ. சாரால் கர்ப்பப்படுக்க எந்த விதமான அறிகுறி இல்லை. सारा भी जो है गर्भवती होने के लिए कोई लक्षण नहीं. அந்த சூழ்நிலையிலும் उस हालात में भी விசுவாசத்தை பலவீனப்படவில்லை. विश्वास में कमजोर नहीं पड़ा. ஹalleluya. हालेलुया. அந்த விசுவாசம் நமக்கு தேவை. वो विश्वास हमें जरूरी है. கோலியாத் அதுமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வரும்போது गोलियत जो है जब इस्राएल के लोग के खिलाफ आया, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அது படைகள் நடுங்கி இருந்தார்கள். इस्राएल के लोग जो है डरे को कांप रहे थे. அந்த சின்ன பையன் தாவீது लेकिन जो छोटा लड़का दाऊद தைரியமா இருந்தான். वो धैर्य से था. அது காரணம் என்றால் उसका कारण क्या था? இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத்தை பார்த்தாங்க. इस्राएल के लोग गोलियत को देख रहे थे. பெரிய கோலியாத்தை இருக்கிறானே. ऐसे बड़ा மனுஷன் தோற்றத்தை பார்த்தார்கள். मनुष्य उसके शरीर को देख रहे थे. ஆனா தாவீதை பார்க்கும்போது दाऊद को देख இவனை பார்க்க தேவனை பார்த்தான். என் தேவன் இந்த கோலியாத்து பெரியவரா இருக்கிறார். मेरा परमेश्वर गोलियत से அந்த बड़ा है. கோலியாத்தை கதுவாக முறியடிக்க 40 நாள் சேலஞ்ச் பண்ண அந்த ஒரு மனுஷனுமாக அந்த விரோதமாக சண்டை போடுறதுக்கு வரவில்லை. गोलियत जो 40 दिन जो चेतावनी दे रहा था, लेकिन उससे झगड़ने के लिए कोई அவர்கள் கோலியாத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். सब जो गोलियत को ஆனா கோலியாத்தில் பெரியவரா தேவனை பார்க்கவில்லை. गोलियत से बड़ा परमेश्वर. தாவீது கோலியாத்தை பெரியவராக தேவனை பார்த்தான். दाऊद ने गोलियत से बड़ा இந்த தாவீது இதுவாக எனக்கு முன்பாக ஒன்றும் விசுவாசம் அறிக்கை செய்தான். ये गोलियत मेरे सामने कुछ नहीं करके நாம் விசுவாசம் அறிக்கை செய்ய வேண்டும். विश्वास को कबूल करना. கர்த்தர் நிச்சயமாக செய்வார். परमेश्वर अवश्य கர்த்தர் करेगा. நிச்சயமாக இந்த காரியங்களுக்காக கண்டிப்பாக செய்து முடிப்பார். परमेश्वर अवश्य कार्य கர்த்தனுக்காக யாவையும் செய்து முடிப்பார். परमेश्वर उन्हें सब कुछ करेगा. அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். विश्वास हमें चाहिए. தாவீதின் விசுவாசம் நமக்கு வேண்டும். दाऊद को विश्वास हमें चाहिए. ஆபிரகாமின் விசுவாசம் நமக்கு வேண்டியதுமாக अब्राहम को பார்க்கிறோம். विश्वास हमें चाहिए. அதுவாக பலவீனப்படவில்லை பார்க்கிறோம். इसलिए वो कमजोर नहीं पड़ा. 23 மறுபடியும் ஆசமாக அது
ம். அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்துப் போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப் போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்த விசுவாசத்தில் வல்லவனானான். இதுவாக கர்த்தர் கூட வாக்கு தத்துவத்தில் சந்தேகப்படவில்லை பார்க்கிறோம். அதுமாக जैसे परमेश्वर ने दिया वचन को जो நம்முடைய விசுவாசம் எப்போ சோதிக்கப்படும்? हमारा विश्वास का परीक्षा कभी होता நல்லா है இருக்கும் போது எல்லாம் இருக்கும் போது அது விசுவாசம் இல்லை. जब अच्छा होगा तभी विश्वास नहीं है। ஒன்று எந்த சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லை, कोई भी हालात हमारे அந்த जो- காரியங்கள் ஆகிறதுக்கு எந்த விதமான அறிகுறி இல்லை. वो कार्य होने के कोई लक्षण नहीं है। அந்த வேளையிலே उस समय நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். हमारा विश्वास जो है அந்த परीक्षा लिया நிலையிலே जाएगा। उस समय நாம் நம்ம விசுவாசத்தை எப்படி இதுமாக காண்பிக்கிறோம்? हम विश्वास का कैसे बताते हैं? கர்த்தர் மேல் நம்முடைய விசுவாசம் இருக்கிறதா? परमेश्वर में हमें विश्वास या है நம்முடைய விசுவாசம் சூழ்நிலை மேல் இருக்கிறதா? या हमारा विश्वास हालातों पर அதுவாக ஆபிரகாம் இதுமாக அந்த சூழ்நிலையிலும் எந்த விதமான அறிகுறி இல்லாத அந்த சூழ்நிலையிலும் अब्राहम उससे जो कोई भी लक्षण नहीं उस हालात में இதுமாக முழுமையாக இதுமாக கர்த்தரை நம்பி இதுமாக கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை முழுமையாக நம்பி விசுவாசித்து அதாவது விசுவாசத்தின் தகப்பனாக தந்தையாக இதுமாக காணப்பட்டார் பார்க்கிறோம். परमेश्वर के वचन में परिपूर्ण करके विश्वास के विश्वास இதுமாக விசுவாசம் என்றதுமாக நிச்சயமா இருக்கிறது. विश्वास जो है स्थिर है। என்ன நிச்சயம்? क्या स्थिर है? கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம். अवश्य हम उसे पाएंगे। கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பார். अवश्य It परमेश्वर gives a देंगे। guarantee. वो एक ஒரு भरोसा है। அஷூரன்ஸ் கொடுக்க நான் वो एक பார்க்கிறோம். भरोसा है। ஜார்ஜ் மூலமாக ஒரு பரிசுத்தவான் வாழ்ந்து வந்தார். ऐसे एक जॉर्ज मुलर करके एक पवित्र அது 18வது நூற்றாண்டில் இதுமாக ஒரு பரிசுத்தவான் காணப்பட்டார். एक 18वीं सदी का एक पवित्र இந்த காரியம் அநேகருக்கு தெரியும் ஆனால் இந்த செய்தி இருக்கு நான் சொல்கிறேன். ऐसे अन्य लोगों को पता है। அவர் அநாதாசிரமமாக வச்சிதமாக நடத்தி கொண்டு வந்தார். एक अनाथ आश्रम जो है चला रहे थे। அவர் ஆரம்பித்தமாக ஒரு 300 அநாத பிள்ளைகளை இதுமாக அவருக்கு பராமரித்து இதுமாக கொண்டு வந்தார் பார்க்கிறோம். शुरुआत में 300 अनाथ बच्चों को அவருடைய வாழ்க்கை நம்ம வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்தோம் என்றால் उनका जिंदगी का जो चरित्र அவர் வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கர்த்தர் அற்புதம் செய்தார் பார்க்கிறோம். उनके जिंदगी परमेश्वर ने बहुत सारा अद्भुत அவர் चला அநாத ஆசிரமமாக ஆரம்பிக்கும் போது जो अनाथ आश्रम शुरू किया ஒரு சிறு 10-300 பிள்ளைகள் ஆரம்பிச்சார். 300 बच्चों से शुरू किया। அப்புறம் போக ஒரு 10,000 பிள்ளைகள் அதாவது அநேக ஆசிரமமாக ஆரம்பித்தா நான் பார்க்கிறோம். और आगे बढ़ते ऐसे अनेक आश्रम அவர் வாழ்க்கை என்ன சொல்கிறேன் என்றால் उनकी जिंदगी क्या बोलता है? அவர் ஒரு பைசா மட்டிட கடன் வாங்கல. एक पैसा किसी उधार नहीं लिया। ஒரு ஆள்கிட்டமாக எனக்கு உதவி செய்ய கை நீட்டவில்லை किसी के பார்க்கிறோம். पास जाके मुझे அவருடைய சாட்சி என்றால் उसका गवाही क्या என்னுடைய है? காரியங்களுக்கு தேவைகளுக்காக ये कार्य के लिए கர்த்தர் சமூகத்தை ஜெபித்தல் பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். परमेश्वर से प्रार्थना करके मैंने அவருடைய पाया। ஒரே நோக்கம் கர்த்தர் நான் கேட்பேன். நான் उनका एक ही उद्देश्य था परमेश्वर से மனிதனுடைய मांगूंगा। உதவியை நாட மாட்டேன். मनुष्यों का सहायता नहीं लूंगा। கர்த்தருடைய ஒத்தாசை கர்த்தர் உதவி நான் நாடு விதமாக அவர் வாழ்க்கையில் ஒரு பைசா இல்லாமல் கடன் வாங்காமல் அவருடைய விதமாக ஊழியத்தை செய்தார் பார்க்கிறோம். परमेश्वर का सहायता लूं करके जिंदगी அப்படியே ஒரு அப்படியே இந்த நாட்கள் ஆரம்ப நாட்கள் 300 பிள்ளைகள் இருந்த அந்த அநாதாசிரத்திலே ऐसे जो शुरुआत में 300 बच्चे ஒரு थे। நாள் நடிதமாக ஆகாரம் இல்லாமல் காணப்பட்டது. एक दिन जो है बिना भोजन के அடுத்த நாள் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஒண்ணுமே இல்லை. और अगले दिन परमेश्वर बच्चों को क्या दे कुछ அந்த नहीं था। சமையல்காரர் இந்த ஜார்ஜ் முல்லட்ட சொல்ல ஐயா ஒண்ணுமே இல்லை சாப்பிடுறதுக்கு. वो जो है जो बावर्ची ने कहा பிள்ளைகளுக்கு कुछ என்ன नहीं கூட है। பிள்ளைகள் எல்லாம் காத்திருக்கிறாங்க சாப்பாடுக்கு. बच्चे जो भोजन के लिए वेट कर रहे हैं। அது சொன்னா நீ எல்லா பிள்ளைகளுக்கு உட்கார வச்சு டேபிள்ல பிளேட் ஒரு கிளாஸ் வச்சிரு. तो सब बच्चों को बिठा के जो है उनको प्लेट और ग्लास दे देना। கர்த்தர் கொடுப்பார். परमेश्वर देगा। और அதே நேரத்தில் ஜெபம் பண்ணாரு. उसी समय प्रार्थना किया, ஆண்டவரே நீ கொடுத்த ஆகாரத்துக்கு நன்றி. हे परमेश्वर ये आगार के लिए ஆண்டவர் நீ கொடுத்த அந்த ஆண்டவரே கர்த்தர் ஆகாரத்துக்கு நன்றி செலுத்துகின்றே நன்றி செலுத்தி முடிக்கிறது பிரியரை दिया भोजन के लिए धन्यवाद करके जो प्रार्थना करके खत्म करते हैं। திடீர்னு ஒரு பேக்கரி காரை வந்துட்டான். अच्छा एक बेकरी वाला आया। ஐயா எனக்கு நைட்டு ஒரு கர்த்தருக்கு சொன்னார் உங்கள் வீட்டில் எனக்கு இந்த பிரெட் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு சொன்னார். அது ஆகையால் உங்கள் பிள்ளைகளுக்காக இந்த பிரெட் நான் கொடுக்குறேன் என்று சொல்லி சொன்னார். ऐसे कल रात को परमेश्वर मुझे कहा कि बच्चों को कुछ मुझे भोजन देना करके, इसलिए मैं ये भोजन கொஞ்ச लेके आया। நேரத்துக்கு பிறகு ஒரு பால் காரை வந்துட்டான். कुछ देर बाद एक दूध वाला आया। அந்த பால் கடை வண்டி அந்த அநாதாசத்துக்கு ஏத்தாப்புல ரிப்பேர் ஆயிட்டு.
वो जो दूध का जो गाड़ी वो तो अनाथ आश्रम सामने रिपेयर हो गया। அப்புறம் அநாத ஆசிரம கதவை தட்டி वो अनाथ आश्रम को दरवाजा उसने இந்த खटखटाया, பாலை நீங்க பிள்ளைக்கு கொடுத்துருங்க, ये दूध आप बच्चों को दे இது दो। இப்போ ரிப்பேர் ரொம்ப நேரம் ஆகும், இந்த வண்டி ரிப்பேர் ஆக டைம் ஆகும், ரொம்ப நேரம் ஆகும், ये गाड़ी का जो दुरुस्त होने टाइम लगेगा। ஆக நீங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க இதமாக சொல்லுது. அதான் பிள்ளைக்கு அந்த தினம் நிறைவாக ஆகாரமும் இதமாக பால் கர்த்தமாக வாய்க்க செய்தார். ऐसे जो ये दूध बच्चों को दे दो, और रात को जो बच्चों को तो दूध भी मिल गया। ஹalleluya. Hallelujah. நம்ம விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்க வேண்டும். उनका विश्वास जो ऐसा होना ஒன்றுமே चाहिए, இல்லை, कुछ नहीं। ஆண்டவரே எனக்கு கொடுத்த ஆகாரத்துக்கு நன்றி, उसने प्रार्थना किया, ஆண்டவரே கொடுத்த ஆண்டவரே கர்த்தாவே தேவனே இந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி, इस आशीष के लिए धन्यवाद, ஆண்டவரே கொடுத்த அந்த ஆண்டவருக்கு நன்மைகளுக்கு நன்றி, भलाई के लिए நாம் धन्यवाद। நன்றி செலுத்த வேண்டும், हम जो धन्यवाद நன்றி बोल रहे हैं, உடையவர்களாக காணப்பட வேண்டும். धन्यवाद से पाए जाए। இதமாக ஜார்ஜ் முல்லர் அதாவது விசுவாசத்தோடு ஜெபித்தான், ऐसे जॉर्ज मुलर विश्वास से ஆண்டவரே प्रार्थना கொடுத்த किया, ஆகாரத்துக்கு நன்றி, इस भोजन के लिए அது धन्यवाद। விசுவாசத்தோடு ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டதை பார்க்கிறோம். विश्वास से जो प्रार्थना की और प्रार्थना सुना ஆபிரகாம் गया। விதமாக பலவீன படவில பார்க்கிறோம். ऐसा अब्राहम जो நம்முடைய விசுவாசம் விதமாக ஆபிரகாம் விசுவாசமா காணப்பட வேண்டும். ऐसा विश्वास अब्राहम நம்முடைய का சூழ்நிலை கண்டு हमारा जो हालात जो நம்முடைய है, காலை கடிதமாக நாம் பலவீன படக்கூடாது, விசுவாசத்தை பலவீன கூடாது. ऐसे विश्वास से जो कमजोर नहीं पड़ना है। அதுவாக பலன் அதுவாக ஆபிரகாம் பாதிதமாக நாமதாக விசுவாச வல்லவனாக ஆக வேண்டும். अब्राहम जैसे जिया विश्वास से सामर्थ्य होना है। ஹalleluya. हालेलुया। இதுமாக கர்த்தர் இயேசு இதுமாக சொல்கிறார். परमेश्वर से कहते हैं, ஆனால் இதுமாக ஒரு இடத்து இதுமாக சொல்கிறார், இதுமாக சொல்கிறார். ऐसे एक जगह परमेश्वर कहते हैं, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20 வசனம் வாசிப்பாங்க. மத்தேயு 17:20. मैथ्यू 17:20, இங்கே பார்க்க ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம். நாம் விதமாக यहाँ में एक कार्य को देखते ஒரு हैं। தகப்பன் பிள்ளைதமாக அசுத்தா விரட்டும்படிக்கு இதமாக அப்போஸ்தலர்கள் கொண்டு வருகிறார்கள். ऐसे एक पिता अपने कि जो बच्चों को जो अशुद्ध आत्मा ஆறு भगाने के लिए விரட்டாதபடிக்கு இது கூடாதமா ஆகிறது. लेकिन प्रेरितों के द्वारा वो नहीं होता है। அப்பொழுது இதுமாக தகப்பன் இயேசு வந்து இதுமாக ஐயரே உங்க சீசர்கள் ஜெபித்தார்கள், ஆனா அது போகவில்லை சொன்னார். तो वो पिता जो यीशु मसीह को बताता है कि आपके चेले அப்படி இயேசு இதமாக இந்த ஆவியை விரட்டி இதமாக அந்த பிள்ளை அந்த மகனை சுகப்படுத்தி நான் பார்க்கிறோம். तो यीशु मसीह ने जो आत्माओं को डांट के बच्चों को ठीक அப்பொழுது किया। சீசர்கள் சொல்கிறார் எங்களால் ஏற்க முடியல, तो चेलों ने कहा हमसे क्यों नहीं हुआ? உங்களுடைய அவிசுவாசத்தினாலே तो तुम्हारा अविश्वास के நம்முடைய द्वारा। கலிக காரியம் நமக்கு இதமாக ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்க காரணம் நாமே தான். अनेक कार्य जो हमें जो नहीं होता है वो हम ही कर रहे हैं। கர்த்தர் எப்பவும் ஆசீர்வதிக்க தயாரா இருக்காரு. परमेश्वर आशीष करने के लिए तैयार है, But are you ready to accept it? लेकिन क्या हम उसे Are अपनाने you के लिए ready तैयार to है? receive it? क्या हम उसे पाने के लिए அந்த तैयार है? விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? क्या विश्वास हमें அங்க है? அங்க சீசர்கள் ஜெபித்தார்கள், वहाँ पे அவங்க चेलों டவுட்டோட प्रार्थना किया। ஜெபித்திருப்பார்கள். उन्होंने शक से प्रार्थना இந்த किया ஆவி போகுமா कि आत्मा जाएगा क्या? போகாம தெரியலே. जाने அந்த जैसा டவுட்டோட ஜெபித்திருப்பார்கள் ஒருவேளை. ऐसे शक से प्रार्थना அந்த किया होगा। அவிசுவாசத்தினாலே அந்த ஆவி விரட்டாமதமாக இருந்தாங்க वो பார்க்கிறோம். अविश्वास के द्वारा वो आत्मा को भगा ஆக नहीं पाए। கர்த்தர் என்ன சொல்கிறார், உங்கள் அவிசுவாசத்தினாலே கடகளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இந்த இது விட்டு அப்புறம் போ விதமாக என்று சொல்லு, அதை அப்புறம் போகும் விதமாக கர்த்தர் சொல்கிறார். तो यीशु ने उनसे कहा कि तुमको एक राई के समान विश्वास होगा तो உங்களால் पहाड़- கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ऐसे जो नामुमकिन कुछ नहीं என்று है, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் விதமாக சொல்கிறார். ऐसे तुमको मैं सच से कहता हूँ। நாம் அநேகரும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை நாமே இருக்கிறோம். अनेक बार हमें आशीर्वाद का நம்முடைய அவிசுவாசத்தினாலே हम अविश्वास के द्वारा நமக்கு अनेक காரிய நன்மைகள் பெறாதபடிக்கு தடையா காணப்படுகிறது. ऐसे कभी भलाई चीज இயேசு கிறிஸ்து தன் சொந்த ஊரில் போகும்போது यीशु से अपने खुद के அவர் गांव அநேக गए, அற்புதம் செய்யாமல் கூடாம போய்விட்டது. वो अनेक अद्भुत नहीं कर காரணம் அந்த पाए। ஊர் மக்களுமாக இந்த தச்சவனா, उन गांव के लोग बोले कि ये तो एक அம்மா அப்பா ஒரு தச்சன், அம்மா நம்ம நடுவில் இருந்தாங்க. ऐसे ये तो एक इनका पिताजी कारपेंटर இவனா ये क्या அவர் ये है? சந்தேகப்பட்டார்கள், उन्हें शक किया, விசுவாசிக்கவில்லை. विश्वास नहीं அது किया। விசுவாசத்தினால் அநேக அற்புதங்கள் செய்யாதபடி கர்த்தமாக போயிட்டாக பார்க்கிறோம். उनके अविश्वास के द्वारा उन्हें अनेक बात नहीं அதே कर पाए। கதமாக அந்நிய காரிய மார்க்கு 11ஆம் அதிகாரம் 23 24 வாசிக்கிறோம். मार्क 11:22 மார்க்கு 23 11 23 24. இருதயத்தில் சந்தேகப்படாமல், अपने हृदय में शक ना कहीं बिना நம்முடைய இதயத்தில் சந்தேகப்பட்டு சில காரிய கர்த்தரை கேட்டோம் என்றால் ऐसे शक से हम जो நாம் அநேகரும் ஜெபிக்கும் போது நாமே தீர்மானிக்கிறோம். अनेक बातें हम ही जो நாமே फैसला இதமாக करते हैं। கர்த்தர முடியுமா முடியாத அந்த
மனப்பான்மையோடு சில பேர் ஜெபிக்கும் போது हम जो शक करके प्रार्थना करते हैं कि होगा कि நாம் नहीं அநேக करेंगे। வேளை இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காதபடி விதமாக தடையா காணப்படுகிறது. अनेक समय जो आशीष न मिलने के लिए हमें रुकावट हो जाता है। படிங்க. விசுவாசித்தால் சொன்னபடி ஆகும். ம் 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 பெற்றுக்கொள்வது விசுவாசிக்க வேண்டும். ஹalleluya हालेलुया। பெற்றுக்கொள்வோம். जो प्रार्थना करते हैं जो पाएंगे विश्वास करना ஒருவேளை பெற்றுக்கொள்வோம், हो सकता है मिलेगा, பாப்போம். देखेंगे। அந்த அறகுறை விசுவாசம் இருந்தால் ऐसे जो आधा अधूरा विश्वास रहेगा तो ஆமதுமாக ஒருபோது பெற்றுக்கொள்ள முடியாது. हम उसे नहीं पा पाएंगे। பர்வதமாக மலை போர்வதாக நமக்கு காணப்படும். ऐसे जो आने वाली बातें पहाड़ जैसे पड़ा। கோலியாத்துமாக தாவீதுக்கு முன்பாக நமக்கு மலை போல் காணப்பட்டான். गोलियत जो दाऊद के सामने पहाड़ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மலை போல் காணப்பட்டது. इस्राएल के लोग के सामने पहाड़ அந்த மலை கண்டிதமாக பயந்து இருந்தார்கள். और उनको देख के डर। ஆனால் அந்த சின்ன தாவீது விசுவாசத்தோடு இந்த மலை போல காணப்படுகிற அந்த தாவீது அதுமாக கோலியாத்துமாக அவர் முறியடித்தான பார்க்கிறோம். लेकिन छोटा दाऊद विश्वास से जो दाऊद पे विजय पाया। நம்ம இதுமாக கர்த்தர் நம்ம மலை போல காணப்படுகிற தடைகளே, हमारे पहाड़ जैसे மலை போல காணப்படுகிறது பல சோதனைகளே पहाड़ जैसे पाएगी நாம் விசுவாசத்தோடு இதுமாக பேர்க்க வேண்டும். तो विश्वास के द्वारा हम उसे जो है விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். हम विश्वास से जो द्वारा पाएंगे तो विश्वास அப்பொழுது करना है। அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் கர்த்தர் சொல்கிறார். तब जो तुम्हारे लिए होगा अगर நம்முடைய இதயத்தில் இதுமாக இப்படிப்பட்ட அவிசுவாசத்தோடு ஜெபித்தால், हमारे हृदय से अविश्वास से प्रार्थना சந்தேகத்தோடு ஜெபித்தால் जो शक करके प्रार्थना करेंगे तो இதமாக யாக்கோபு அருமையா சொல்கிறார். ऐसे याकूब जो है वो बहुत अच्छा இதுமாக காற்றினால் அடிக்கப்பட்ட அலைகள் போல் இருப்பார்கள். ऐसे हवा में जो 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 तूफान में जो அலைகள் இதுமாக எப்பொழுதும் சாந்தமா இருக்கிறது இல்ல. जो तूफान कभी அப் அண்ட் டவுன் உச்சால் அதாவது மேல் கீழமாக போயிட்டு இருக்கும். நம்முடைய விசுவாசம் அப்படி இருந்தால் ऐसे हमारा जो अगर विश्वास स्थिर नहीं रहेगा கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக எதிர்பார்க்க வேண்டாம் விதமாக யாக்கோபு சொல்கிறார். ऐसे जो हम परिस्थिति नहीं पाएंगे करके யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6 to 8 வாசிப்போமாக. அவன் எவ்வளவு வகையிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிப்பட்ட அலைகளுக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரை ஏதோ பெற்றுக்கொண்டு எதிர்பார்க்க வேண்டும் யாக்கோபு சொல்கிறார். ऐसा व्यक्ति जो परमेश्वर से कुछ पाने के लिए நாம ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கிறது? हमारा प्रार्थना किस प्रकार का சந்தேகம் இருக்குதா? சந்தேகத்தோடு ஜெபித்தா அதுமாக அப்படிப்பட்ட மனுஷன் கேட்க கூடாது. अगर शक से ஷார்ட் சொல்கிறார். शक से प्रार्थना करेंगे तो ऐसा व्यक्ति प्रार्थना வழிகளெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். இருமனவுள்ளவனாக தன் வழியெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் வாசிக்கிறோம். दोहरा मन का व्यक्ति अपने मार्ग में स्थिर नहीं நம்ம रहेगा। ஜெபம் விசுவாசமான ஜெபமா இருக்க வேண்டும். और विश्वास जो प्रार्थना विश्वास அந்த ஜார்ஜ் முல்லர் போல நம்ம ஜெபம் இருக்க வேண்டும். जॉर्ज मुलर के ஆண்டவரே நீ கொடுத்த அந்த ஆகாரத்துக்கு நன்றி. ये परमेश्वर ஆண்டவரே கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு நன்றி. ये आशीष धन्यवाद। நம்ம ஆண்டவரே என் பிள்ளைகளை ரட்சிக்க போகிறதுக்கு நன்றி. मेरे बच्चों को उद्धार पाने என் கணவரை ரட்சிக்க போகிறதுக்கு நன்றி. मेरे पति के लिए उद्धार அதை நன்றி செலுத்தி மகிமைப்படுத்தி விசுவாச பல உள்ளவனாக நாம் காணப்பட வேண்டும். धन्यवाद बोल के महिमा करके विश्वास करना है। ஏசாயா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போமாக. 7-9 को पढ़ेंगे। வாசிப்போமாக. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். 7-9 இங்க பாருங்க ஆகாஷ் ராஜா பத்தி நாம் பார்க்கிறோம். हम देखते आकाश राजा के देखते இங்க இதுமாக ஆகாஷ்க்கு ராஜாக்கு விரோதமாக இதுமாக சீரியா ராஜாவும் இதுமாக இஸ்ரவேலுடைய இப்ராந்தாக ராஜாதுமாக விரோதமாக யுத்தம் செய்யதுமாக வரும்போது राजा लोग युद्ध के लाए थे। இந்த ராஜா ஆகாஷ் என்ன பண்ணுகிறான்? राजा आकाश क्या करता है? கர்த்தரை தேடாதபடி परमेश्वर को नहीं ढूंढता है। அசீரியா ராஜாக்கு உதவி தேடி போகிறான். वो असीरिया राजा के लिए सहायता ढूंढता है। கர்த்தர் ஏசாயா மூலமாக என்ன சொல்கிறார்? परमेश्वर ईशा के द्वारा क्या कहता है? அதாவது நீங்கள் விசுவாசியா விட்டால் நிலை பெற பாசிப்பாங்க. நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல்லி
நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல்லு நான் கர்த்தர் ஆகாஷ் ராஜாக்கு ஏசாயா மூலமாக இதமாக சொல்லிக்கிறார் பார்க்கிறோம். ऐसे विश्वास नहीं करोगे तो स्थिर नहीं रह पाओगे करके कहता है। விசுவாசம் நம்முடைய விசுவாசம் சரியா இல்லாவிட்டால் और विश्वास अगर स्थिर नहीं நாம் நிலை रहेगा பெற விட்டு நாம் நிலை பெற மாட்டோம் இதை பார்க்கிறோம். ऐसे हम जो स्थिर नहीं रह पाएंगे, காற்றால் அழிக்கப்பட்ட அலைகள் போல் காணப்படுவோம். ऐसे तूफान में मारे गए இருமனை உடையவர்கள் இதுமாக அவர்களாக காணப்படுவோம். ऐसे मूर्ख लोग में पाए जाएंगे। வழிகளெல்லாம் இதுமாக வழிகளெல்லாம் நிலை ஏற்றவர்களாக நாம் காணப்படுவோம். ऐसे बिना स्थिर जैसे लोग पाए ஆக जाएंगे। இதுமாக நம்ம விசுவாசம் இதுமாக தேவன் மேல் இருக்க வேண்டும். हमारा विश्वास परमेश्वर में होना है। தேவன் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். परमेश्वर है करके विश्वास करना है। தம்மை தேடுகிறவர்களுக்கு ढूंढने वाले को அவர் பலன் கொடுக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் இதுமாக கர்த்தர் वो சொல்கிறார். सामर्थ देता है करके विश्वास करना है। கர்த்தர் சமூகத்தை வரும்போது நான் எப்படிப்பட்ட மனதோடு நாம் வருகிறோம்? परमेश्वर समूह में जब आते हैं किस मन से आते हैं? விசுவாசத்தோடு வருகிறோமா? विश्वास से आते हैं ஏற்ற விசுவாசம் இல்லாத பேருக்காக வருகிறோமா? या बिना विश्वास के लिए नाम के लिए आते விசுவாசத்தோடு हैं? கர்த்தர் சமூகத்தை வர வேண்டும். विश्वास से परमेश्वर में கர்த்தர் आना है। கண்டிப்பாக செய்வார். परमेश्वर अवश्य करेगा। கர்த்தரின் காரியங்களை வாய்க்கு செய்த கர்த்தர் வாக்கு தத்தத்தை இதுமாக நாம் முழுமையாக நம்பி இதுமாக ஆறு மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். परमेश्वर कार्य करेंगे पूरा जो मन से विश्वास करता கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இதுமாக சொல்கிறது. है। परमेश्वर विश्वास करने वाला मनुष्य ஆக धन्य है। நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் इसलिए विश्वास के நாம் बाद में முழுமையாக கர்த்தர் மேல் முழுமையாக விசுவாசம் வைத்து हम परिपूर्ण विश्वास रखें। ஆபிரகாமுக்கு இதுமாக நாம் நோக்கி பார்க்க வேண்டும். अब्राहम को देखना है। ஆபிரகாம் தம்முடைய இதுமாக காரியங்கள் எந்த இதுமாக சாதகமா இல்லாத அந்த சூழ்நிலையிலும் अब्राहम के लिए जो कार्य उसके 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 वश में नहीं அவர் था, சரீரம் செத்த சூழ்நிலை காணப்பட்டது. उसका शरीर जो मरा சாரால் இதுவாக பிள்ளை பெருகும் அந்த சூழ்நிலை இல்லாத அந்த சூழ்நிலையிலும் सारा जो है ऐसा औलाद नहीं पा सकती थी, அவர் सारा था। இதுமாக தேவனை விசுவாசித்து மகிமைப்படுத்தினார் பார்க்கிறோம். परमेश्वर को विश्वास करके महिमा किया। நாம் நம்முடைய வாழ்க்கை இதுமாக हम हमारी जिंदगी அது ऐसे விசுவாசத்தில் இதுமாக நாம் உறுதியாக நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தில் जो विश्वास में स्थिर रहेंगे, இதுமாக நாம் உறுதியா இருந்து கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ऐसे जो स्थिर रह के जो परमेश्वर आशीष पाए, தொடர்ந்து கர்த்தர் விசுவாசி கொள்ளுமாக. परमेश्वर विश्वास करेंगे। அதாவது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் எழுதியபடி इब्रानियों 11:6 में से लिखा है ऐसा। விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். बिना विश्वास के परमेश्वर को प्रिय रहना असंभव है। தேவனிடத்தில் சேருகிறவன் परमेश्वर के पास जो आता அவர் है உண்டென்றும் वो है करके தம்மை தேடுகிறவர்களுக்கு अब खुद को ढूंढने वाले को பலன் அளிக்கிறான் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று இதுமாக சொல்கிறது. वो प्रतिफल देता है करके विश्वास करना है। இதுமாக விசுவாசம் என்னென்றால் विश्वास है करके இதுமாக நம்பப்படுகிறது உறுதியாக காணப்படுகிறது. ऐसे जो विश्वास करने के लिए जो स्थिर है, கர்த்தர் நமக்கு நிச்சயமாக செய்வார். परमेश्वर निश्चय वो கர்த்தர் करेगा। நிச்சயமாக நமக்கு இதுமாக அந்த காரியங்கள் நமக்கு இதுமாக நம்ம ஜெபத்தை கேட்பார். परमेश्वर निश्चय हमारे प्रार्थना அந்த को सुनेगा। விசுவாசத்தோடு இதுமாக ஜெபித்து இதுமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாக हम निश्चय विश्वास से प्रार्थना करके परमेश्वर से पाएंगे। கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर वचन को आशीष करेंगे।